7th set of mathematics term 1 chapter 1 example 1.26. In a competitive exam 4 marks are given for every correct answer and minus 2 marks are given for every incorrect answer. Kaliveli attended the exam and answered all the questions and scored 20 marks only even though she got 10 correct answers. How many questions she answered incorrectly? So கவனிங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்குது. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க்ஸும் தப்பான ஆன்சருக்கு -2 மார்க்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ கலைவெளின்னு சொல்ல ஒருத்தங்க இந்த எக்ஸாமை எழுதி 20 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் 10 கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் அவங்க எழுதியிருப்பாங்கன்னு தான் கொஸ்டின். ஸோ அப்போ கவனிங்க, இப்போது கரெக்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஆன்சர் பண்ணிக்கோங்க. 10 அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்களா 10 கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடச்சிருக்கும்? 40 மார்க்ஸ் கிடச்சிருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 4 மார்க் தான் கொடுத்துருக்காங்களா. எவ்ரி கரெக்ட் ஆன்சர், ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 4 மார்க்ஸு. அப்போது 10 கரெக்ட் ஆன்சர்னால் 10 4 சார் வரும். ஸோ 10 4 சார் வந்து 40 மார்க்ஸ், அதாவது 40 ஸ்கோர் வந்து கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆக்சுவலாக ஸ்கோர் பண்ணிக்கிறது 20 ஸ்கோர், ஆக்சுவலி சி ஸ்கோர், அதாச்சும் 40 ஃபுல்லாக 10 கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்கா. ஸோ அதில் 40 ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பட் அவள் ஸ்கோர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 20 தான் ஸ்கோர் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ கண்டிப்பாக தப்பு எழுதியிருப்பாள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சொன்னது. அதாவது 10 கரெக்ட் ஆன்சர் எழுதியிருந்தால் 40 மார்க்ஸ் கிடச்சிருக்கும். பட் 20 மார்க்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ மிச்சம் 20 மார்க்கு ஏதோ தப்பான ஆன்சரில் தான் போயிருக்கு, அதாவது தப்பான மார்க்ஸில் தான் மிச்சம் 20 மார்க் வந்து போயிருக்கு. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா incorrect answers வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ்லேருந்து ஆக்சுவல் மார்க்கை சப்ஸ்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக கரெக்ட் மார்க்ஸ்னால் என்னது? கரெக்டான ஆன்சர்ஸ் மட்டும் எழுதி கிடச்சக்கூடிய மார்க் வந்து 40. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இது. ஏன்னா 10 ஆன்சர்ஸை கரெக்டாக எழுதி 40 மார்க் கிடச்சிருக்குது, ஒரு 20 மார்க் தான் டோட்டலாக ஆனால் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ தப்பான ஆன்சர் இருந்ததுன்னா ஆகும். ஸோ அந்த 20 மார்க்கு ஆக்சுவல் மார்க் போட்டு செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கான மார்க் வந்து 20 மார்க் இருக்குது. இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கான மார்க் எவ்வளவு? 20 இருக்குது. அப்போ 20 மார்க்ஸ் வந்து இன்கரெக்டில் போயிருக்கு. அப்போ இன்கரெக்ட் மார்க்கு நல்லா கவனிங்க. இன்கரெக்ட் கொஸ்டின்ஸுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போது டிவைட் பண்ணணும் 20. ஸோ அப்போ இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ் என்னவாக இருக்கும்? இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் 20 மார்க் இதிலே போயிருக்கு. இன்கரெக்ட்லேயே 20 மார்க் போயிருக்கு. ஒரு கொஸ்டின் 2 மார்க் வச்சு கம்மியாகும்னா 20 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். 10 கொஸ்டின்ஸ் இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது சி ஆன்சர்டு 10 கொஸ்டின்ஸ் இன்கரெக்ட்லி, அவ்வளோ. அதாவது சிம்பிளாக இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கொண்டாந்து 10 ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆன்சருக்கு 4 மார்க்குனால 10 கொஸ்டினுக்கு 40 மார்க்கு. அந்த 40 மார்க்கு அவளுக்கு கிடைக்கல, 20 மார்க்கு தான் அவளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ அப்போ இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர்ஸ்லேருந்து ஆக்சுவல் மார்க்ஸை செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கரெக்ட் ஆன்சர்ஸ், அதாவது எவ்வளோ இன்கரெக்ட் மார்க்ஸ்னு உள்ளது அவளுக்கு கிடைக்குது. இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் கிடையாது, இது இன்கரெக்ட் மார்க்ஸ். இன்கரெக்ட் மார்க்ஸ் எவ்வளோ உள்ளது அவளுக்கு கிடச்சது 20 மார்க்ஸு. அப்போ இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ் அவள் எவ்வளோ தப்பாக பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா 20 மார்க்ஸு அவளுக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்து இன்கரெக்ட்லேயே போயிருக்குன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வச்சு போயிருக்குன்னு அர்த்தம். கொடுத்துறாங்களா -2 மார்க்ஸ், அதாவது -2 வச்சு கம்மியாகிட்டே போகும் இன்கரெக்ட் ஆன்சருக்கு. ஸோ -2 மார்க்ஸ் வச்சு கம்மியாகிட்டே போகிறத வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணாலே எவ்வளோ கொஸ்டின்ஸ் அவ்வளோ கரெக்டாக போயிருக்குன்னு உள்ளது கிடச்சிரும். ஸோ ஏன்னா 10 கொஸ்டினுக்கு 2 மார்க் வச்சு போனால் 20 மார்க்கு போயிடும். நல்லா புரிஞ்சதுக்கு 10 கொஸ்டினுக்கு 2 மார்க் வச்சு போனால் 20 மார்க்கு போகும். ஸோ அதுதான் இது டிவிஷன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். 20/2. ஸோ அதை பண்ணிங்கன்னா அவள் எத்தனை கொஸ்டின்ஸ் தப்பாக பண்ணியிருக்கான்னு உள்ளது நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.